Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இன்னைக்கு ஆர்பிஐயோட முக்கியமான கிரிப்டோ நியூஸ் பார்க்க போறோம். ரெண்டாவது பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் தான் இந்த வீடியோ ஷார்ட்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான நியூஸ் கேட்டா ஆர்பிஐயோட கிரிப்டோ நியூஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலாம் லா ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே கிடக்கு. பெரிய லெவல்ல மேலே போகாம அப்படியே கிடங்குற மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி எந்த விதத்திலுமே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு அப்சைடு இல்லை போல. ஏன்னு கேட்டா கிரிப்டோ கரன்சிங்க இது மேக்ரோ எக்கனாமி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ரிஸ்க்கு. அதனால ஆர்பிஐ கிரிப்டோ கரன்சிக்கான லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதத்திலையும் முன்னேற்றம் பண்ணாம அப்படியே குப்பையில போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க போல. ஸோ இந்த நியூஸ் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடியே சொல்லியிருப்பாங்க கிரிப்டோ அசட்டை ஒரு கேம்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால இந்தியா சார்பில் வர கிரிப்டோ என்டிட்டிஸு ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே ஆர்பிஐ எந்த விதத்துலையும் பார்க்க மாட்றாங்க. அவங்க குப்பையில போடுற மாதிரி போட்டு வச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. எப்பயுமே ஆர்பிஐ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும், இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும். 2 பேர் சேர்ந்தா மோஸ்ட் ஒரு எஃபிஷியண்டான லா வெளியே வரும். இதுல யார் மோஸ்ட் பவர்ஃபுல் கேட்டா கவர்மெண்ட் சைடு தான் இதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ மட்டும் தான் இப்போதைக்கு இந்த ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுக்குற இந்த ரெகுலேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆனா அது பெரிய லெவல்ல அதை கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஆர்பிஐயோட டாப் அஃபிஷியல்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்பிஐ கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண யோசிக்குது. அதே நேரத்தில் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சியை லா கொண்டு வரணும். ஸோ அதுக்கான லா கொண்டு வரும். ஏன்னா போன செப்டம்பர் மாசமே G20 மீட்டிங்ல இதை பத்தி பேசினாங்க. ஆனா கவர்மெண்ட் இப்படி நினைக்குது, ஆர்பிஐ இந்த மாதிரி நினைக்குது. ஸோ இதனால கிரிப்டோ சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ், கிரிப்டோ சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு ஃபியூச்சர்ல வரும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல மெட்டாவர்ஸ், என்எஃப்டி சம்பந்தப்பட்ட டோக்கன்ஸ், ஸோ அது சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆர்பிஐ, செபி அப்போ எல்லாரும் சேர்ந்து போனாதான் இந்த இஷ்யூ சால்வ் ஆகும். ஆனா ஆர்பிஐ முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணணும். ஸோ அந்த அந்த பேன் பண்ணிட்டு அவங்களோட டிஜிட்டல் கரன்சியை உள்ள கொண்டு வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிற மாதிரி ஆர்பிஐ ஃபோக்கஸ் இருக்கு போல. ஆனா இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு லா கொண்டு வந்துடணும். அந்த லா ஐஎம்எஃப் பேஸ் பண்ணி கொண்டு வந்தால் நம்ம கொண்டு வரணுங்கிற மாதிரி இந்திய கவர்மெண்ட் செயல்படுது போல. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அது எந்த விதத்துலையும் சரியா வராது. ஸோ அதனால கிரிப்டோ கரன்சிக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வர சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் அதிகமா இருக்கு இந்தியன் செக்டார்ல மட்டும். பட் இது பெரிய அளவுல பாதிக்காது. ஸோ அதை பத்தி நான் பின்னாடி பேசுவோம் நம்ம. இப்ப ரெண்டாவது என்ன முக்கியமான நியூஸ் கேட்டா பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைசிஸ். இப்போதைக்கு பிட்காயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $42,760 இருக்கு. மேல ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேட்டா $44,700. ஸோ இந்த லெவலுங்கிறது ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 21 டே மூவிங் ஆவரேஜ்ங்கிறது $42,103 இருக்கு. ஸோ இந்த லெவலை பிட்காயின் உடச்சு கீழே வந்துருச்சுனால் பிட்காயின் அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது $40,000 அடுத்த சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டை உடச்சுனால் பிட்காயின் $37,980 வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 36 37,000 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள 40,000 உடைச்சால் அந்த ரேஞ்சுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா அது ஒன் ஆஃப் த ஹெல்த்தி கரெக்ஷனாக இருக்கும் பிட்காயினுக்கு. அங்கேருந்து பிட்காயின் 70,000 ஆர் வித்தின் ஒரு 3 monthsல அங்கேயே அக்குமேட் ஆனிச்சுனால் அங்கேருந்து ஒரு வித்தின் ஒரு 6 monthsல பிட்காயின் ஒரு 80 to 90,000 ஈஸியாக மூவ் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. இது ஃபியூச்சர்ல என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்சைட்ல 44,700 ஆர் 45,000 இதை உடச்சுன்னா அடுத்து 48,000க்கு போகும். 48 உடச்சுன்னா பிட்காயின் அடுத்த ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸா 50,000 இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு போகதான் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன், ஒரு பிக் கரெக்ஷன் வந்தால் மட்டும்தான் பிட்காயின் அடுத்த லெவலுக்கு போகும். அந்த கரெக்ஷனுங்கிறது கரெக்டான லெவலில் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக நடந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கேருந்து எப்படி நம்ம ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விடுறோமோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் போகுதோ அது மாதிரி தான் பிட்காயினும். எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் அதிகமாக பிக் கரெக்ஷன் எடுக்குதோ அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் சடனாக கொடுத்துரும். ஸோ அதான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஆர்பிஐயோட நியூஸு பிட்காயின் டெக்னாலஜிஸும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஐடி எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.